We welcome Mr. Arun Kumar from the Daily Punch once again to our channel. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம் சார். அருண் சார். வணக்கம் சுவாமி, வணக்கம். ஸோ ஓட்டெல்லாம் போட்டிங்களா இந்த வாட்டி? ஆதாரத்தோட இருக்கும். என் விரல் தான், கிராபிக்ஸ்லாம் இல்லை, என்னோட சொந்த விரல். ஷுவர் சார், வெல்கம், வெரி ஹாப்பி டு நோட். ஸோ இந்த கேள்வியெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எல்லாரும் கரடியாக கத்தினாங்க, இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க. பட் ஸ்டில் பார்த்தோம்னா அதே 70% தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, when compared with சேம் டைம் as லாஸ்ட் இயர் இல்லையா? வாட் இஸ் ஸோ தாக்கம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? வாட் இஸ் அண்ணாமலை யாத்திரை அப்படி சொல்லியும் ஒன்றும் தாக்கம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? வாட் யூ ஃபீல் அபவுட் இட் சார்? இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. நார்மலா தம் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெவி ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஓட் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு தான் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க ஜென்ரலா அது ரிசல்ட் வர வரைக்கும். ஆனா அதுவே வந்து பல நேரங்கள்ல அதாவது இந்த சமீபத்திய அரசியல்ல பொய்யாகி இருக்கின்றது அப்படின்றத பாக்குறோம். ஹெவி ஓட்டிங் இட் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்றதும் சமீப காலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஸோ லெசர் ஓட்டிங் அப்படின்னு சொன்னா ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதும் வந்து இப்பெல்லாம் அது சரியா வர்றதில்லை. அதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றத ஒண்ணு வச்சு மட்டும் எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்னும் நிறைய பேசஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல அதை பத்தி பேசுறதும் சரியில்லை. ஆனால் பொதுவாகவே வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். பிலோ 70 அப்படின்றது வந்து என்ன, ஒரு 80-85 அப்படின்றதையாவது ரீச் பண்ணணும். அண்டு சென்னையில வந்து ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாக்குறோம். கடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல பெங்களூர்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோயஸ்டா இருந்தது அப்படின்றதையும் பாக்குறோம். என்ன வேணா நீங்க காரணம் சொல்லுங்க, ஆனா பாருங்க நேத்தைக்கு வந்து ஒரு வயசான பாட்டி 102 வயசா அப்படியே கூன் போட்டுட்டு அவங்களால நிமிர்ந்து கூட நிக்க முடியாதுங்க. ஒரு என்ன சொல்றது, குச்சி ஊனிங்கன்னு யார் துணையும் இல்லாம ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டு போறாங்க. அவங்களுக்கு இருக்க அக்கறை படிச்சவங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது அப்புறம் என்ன சொல்றது? That's a problem with the society if it's educated நினைக்கிறேன். இப்ப இங்க அமெரிக்காலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, the Americans will travel all around the globe to promote democracy but they won't cross the street to vote அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய செல்வம் வரவோ இல்ல எஜுகேஷன் வரவோ இல்ல நிறைய அஃப்ளூவெண்ட் ஆக இந்த ஓட்டிங்லாம் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு செகண்டரியா தான் கருதுறோம்னு தோன்றது. அதுதான் இல்ல, என்ன கேட்டா இதுக்கு வந்து இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப டிராஃப்ட் பண்ணுவாங்க. அது போகல அப்படின்னு சொன்னா அது டிபார்ட்மெண்டல் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். சோ அந்த மாதிரி ஓட்டு போடணும். ஓட்டு போட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு சில சலுகைகள், மேபி இன்கம் டாக்ஸ்ல வந்து ஒரு 1% ரிடக்ஷன் கொடுக்கலாம். போடல அப்படின்னா வந்து உனக்கு ரேஷன் கார்டுல இத்தனை மாசத்துக்கு சாமான் கிடையாது அப்படின்னு அந்த கேரட் அண்ட் ஸ்டிக் அப்படின்னு கொண்டு வந்தா மட்டும்தான் ஜனங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வரணுங்க. இல்லாம உட்காந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறது, நீ ஓட்டு போட்டியா, போடல, வாய மூடிட்டு போ அப்படின்னு தான் சொல்லணும். ஓட்டு போட நாங்க வரமாட்டோம் ஆனா குறை சொல்ல மட்டும் வருவோம் அப்படின்னா இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? டெமோக்ரஸி அப்படின்றது எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற தேர் மாதிரி. அது அதனால கிட்டத்தட்ட ஒரு 30% ஓட்டு பதிவாகலன்னும் போது என்ன சொல்றது? அதான் that is the bane of democracy, Indian democracy. இப்ப எப்படி கோயம்புத்தூர்ல எப்படி சார் வாய்ப்பு? அண்ணாமலை அங்கேயும் வந்து 70% கிட்ட தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த சைட்லயும் இல்லையா? ரொம்ப பிலோ 70. சோ அங்கேயும் வந்து ஏதோ 7 இல்ல பிலோ, அதாவது முதல்ல ஏதோ 70+ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரிவைஸ்டு கரெக்டட் பர்சன்டேஜ் வந்து பிலோ 70 அப்படின்னாங்க. அதான் இப்ப ட்ரெண்டும் பார்த்தோம்னா இப்போ மற்ற ஊடகங்கள்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை மே கம் செகண்ட், டாப்ல வந்து இன்னும் டிஎம்கே தான் இருக்கு. அவங்க வந்து நல்லா தேவ் ரிவைவ்டு தெம்செல்ஸ் அப்படின்றாங்க. பட்
எப்படி வேணா இருக்கலாம், அட்லீஸ்ட் அண்ணாமலை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்களை பொறுத்து சப்போஸ் இஃப் அண்ணாமலை கெட்ஸ் டிஃபீட்டட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதெல்லாம் ஏன்னா கேஷ் ஃபார் ஓட்ஸுங்கிறது தான் இப்போ எல்லாமே கிளீனாக தெரியுது. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நியூஸ் எல்லாம் பார்க்கறதுலாமே அப்படிதான் இருக்கு. கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து பயங்கரமா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இஃப் அண்ணாமலை கெட்ஸ் டிஃபீட்டட், வாட் யூ திங்க் வில் ஹேப்பன் டு தமிழ்நாடு பிஜேபி ஆர் அண்ணாமலை இன் ஜெனரல்? லைக் வில் பி கண்டினியூயிங் ஆர் என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் இது? நான் ஏற்கனவே ஒரு சேனல் இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், அண்ணாமலையோட எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு பாஜக உள்ள வெளியேன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவரு தான் தலைவர். அதை வந்து யாரும் மாத்த போறது கிடையாது. அதனால யூ ஹாவ் டு ரெகன்சல் யுவர் செல்ஃப் தானே தவிர தோத்துட்டு அவரை மாத்திருவாங்க, ஜெயிச்சா அவர் மந்திரி ஆக்கிடுவாங்க வந்து நீங்க விட்டு தள்ளுங்க. பாஜகல அவங்களுடைய கோல் அப்படின்றதுல அவங்க கரெக்டா இருக்காங்க. அதனால இவரு தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் அவருடைய கன்டினியூஷனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சுவாமி. ஓகே. பட் இப்ப எப்படி இந்த கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து எல்லா சேனல்ல வந்து இது கத்துக்கணிப்பெல்லாம் பண்ணாங்க, காசு கொடுத்தா யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்காம விட்டாங்களோ என்னமோ தோன்றது இல்லையா? இல்ல அதாவது இந்த காசு கொடுக்கறது அப்படின்றது வந்து ஏதோ திருமங்கலம் ஃபார்முலா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நான் இந்த பழைய கல்கி, கலைமகள் இந்த மாதிரி சில பேர் பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஒரு நியூஸ் படிச்சப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், அவரு ஒரு தடவை ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கூட்டத்துக்கு கலந்துக்க போறாரு. அப்போ ஒரு வயதான மூதாட்டி அவர்கிட்ட வந்து, ராசா நான் உனக்குதான் ஓட்டு போட்டேன், 4 நாள் கொடு அப்படின்னு கேட்டதா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கல்கின்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிகை, அதுல வாசகர் கடிதத்துல ஒருத்தர் மென்ஷன் பண்ணி அதை போட்டிருந்தாருங்க. இப்போ ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, இல்ல திருச்சியில வந்து நகராட்சி தேர்தல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்றாங்க. ரெக்கார்டு எதுவும் இருக்கிறதா தெரியும். இதுக்கெல்லாமா ரெக்கார்டு வச்சிருப்பாங்க, இதுக்கு ரெசிப்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சோ மேபி அங்கும் இங்குமாக ஓரிரு இடத்தில் இருந்திருக்கலாம். அண்ட் அந்த அமௌண்ட் அப்படின்றது இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி அது மட்டும் ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு இருக்கலாம். நம்ம பரவலா பாக்குறோம். அது தமிழ்நாடுல கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றது தெரியுதுங்க. ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானால இந்த மாதிரி நிறைய புகார்கள் வந்திருக்கின்றன. ஆந்திராலையும் இந்த மாதிரி புகார் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத ஒழிக்கணும் அப்படின்னா என்னதான் நீங்க சட்டம் கொண்டு வந்தாலும் ஜனங்க யோசிக்கணும், இந்த மாதிரி வந்து பண்றமே இது நியாயமா அப்படின்னு. இது கோர்ட்ல கூட கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ண கேஸ் அதனுடைய ரிசல்ட் எல்லாம் என்ன அப்படின்னு. எலெக்ஷன் நேரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் பிடிபட்டது, அவ்வளவு பணம் பிடிபட்டது. ஒண்ணும் இல்ல, 2019 வேலூர் தேர்தல்ல எத்தனை கோடிகள் பிடிபட்டது, தேர்தலையே தள்ளி வச்சாங்க. திரும்பி எம்பி ஆனாரு. அடுத்த 5 வருஷம் வந்து அடுத்த எலெக்ஷனும் வந்தாச்சு. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி கேஸ் எல்லாம் டிலே பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அப்புறம் ஜனங்க என்ன நினைப்பாங்க, இது தப்பு இல்ல, இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படிதான் நினைப்பாங்க. சோ அதுல காமிக்கணுங்க சுறுசுறுப்ப. அதுல ஏதாவது ஒரு முடிவு வந்து இத பாருங்க அப்படின்னு இதுதான் ரிசல்ட் காமிச்சிருந்தாலாவது ஜனங்க யோசிப்பாங்க, ஆஹா இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. அது இல்ல அப்படின்னும் போது சப் சல்தாக தான், வேற என்ன சொல்றது. தட்ஸ் வாட் ஈவன் சோ யூஸ்ட் டு சே. நம்ம ஊர்ல வந்து தண்டனை கம்மியா இருக்கு, அதான் தவறுகள்லாம் அடிக்கடி நடக்கிறது. ஃபைன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி குற்றங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. தண்டனை குறைவா இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்றத விட இங்க தண்டனையே என்னன்றதுதான் வந்து கேள்வியா இருக்கு. என்ன தண்டனை கொடுத்தாங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்குல்ல கோர்ட்ல போயிட்டு. சோ தண்டிக்கப்படணும். அது 3 மாசம் 1 மாசம் சிறை தண்டனை கூட வச்சுக்காங்க, இல்ல ஒரு 500 ரூபாய் அபராதம் கூட வச்சுக்காங்க. ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் சம்திங் ஷுட் ஹேவ் பீன் டன் இல்லையா? அது இல்ல அப்படின்னும் போது எல்லாம் அப்படி சாதாரணமா தான் எடுத்துட்டு போவாங்க. 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு, இன்னும் அந்த கேஸே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னா என்ன நான் கேக்குறேன், இதுன்னா அவ்வளவு பெரிய கேஸா? பணத்தை ரெக்கவர் பண்ணிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. அப்படி ஏதாவது நடந்திருந்தது இல்லைங்க இது மாதிரி வந்து கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது வெளில தெரியணும் இல்லையா? இல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணோம், எவிடன்ஸ் இல்ல, அதனால பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையாவது வெளில சொல்லியிருக்கணும். ஏன் எதுவுமே தெரியாம இருந்தா அப்ப இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா அப்படிதானங்க ஜனங்க நினைச்சு போவாங்க. கரெக்ட். ஏன்னா எங்க அம்மா சொன்னாங்க 19 டில் டிஎம்கே 67ல பவருக்கு வர வரைக்கும் பார்த்தோம்னா ஈவன் இஃப் யூ யூரினேட் இன் சைடு ரோட்ஸ் போலீஸ் வில் கேட்ச் யூ அண்ட் ஃபைன் யூ. சும்மா அப்பெல்லாம் ஃபைன் உண்டு. இப்போ வந்து நடு ரோட்டில் பண்ணாலே ஒன்றும் ஃபைன் இல்லை, அது வேற விஷயம். பட் ரோட்டு ஓரமாகவே நீ வந்து நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாலே வந்து வில் பி ஃபைன்டு. லைட் இல்லாமல் போனால் பிடிப்பாங்க, ப்ளஸ் டபுள்ஸ் போனால் பிடிப்பாங்க. அந்த போலீஸோட ஆளுமை அந்த பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ஆஸ் டிட்டீரியரேட்டட் ஆஃப்டர் 1967 அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது உண்மை, அது வந்து ஒத்துக்க வேண்டிய உண்மை அது. பட் இன்னொன்று சார், இப்போ வாட் த கருத்து கணிப்பு ஆர் டெல்லிங் இஸ் நவ் clean sweep for DMK thanks to money power. Suppose if DMK makes a clean sweep, நீங்க சொல்லிருக்கீங்க சேனல்ல மீனா, what will happen to ADMK in general? Like suppose திமுக வந்து clean sweep ஆச்சுன்னா பிஜேபி may survive because of central governmentல வந்து அவங்க பவர்ல வந்துருவாங்கன்னு தான் தோன்றது. பட் இப்ப ADMK ஓட நிலைமை என்ன ஆகும் உங்களுக்கு வந்து? இப்போ அதாவது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், வித்தியாசமா கூட இருக்கலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கேக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ப முடியல. அதாவது 40க்கும் 40 ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதிமுக ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை இல்ல ஹாப்பின்னு சொல்ல மாட்டேன் நானு. ஒருவேளை பாஜக ஜெயித்திருந்தால் மட்டும்தான் அதிமுக வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். மற்றபடி திமுக கிளீன் ஸ்வீப் அப்படின்னும் போது அதிமுக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை நான் பின்னாடி எலாபரேட் பண்றேன் ஏன் அப்படின்னு. இல்ல முன்ன ஒரு பேட்டில் சொல்லியிருந்தீங்க, if ADMK doesn't get more than 10 seats எடப்பாடிக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்க, உங்க சேனல்லே சொல்லியிருந்தீங்க. அதுதான் கேட்டேன். சப்போஸ் நிச்சயமா வரும், ஆனா பயப்பட வேண்டிய அளவுக்கு இல்லை. ஆனா அதுல இன்னொன்னும் சொல்லியிருந்தேன், பிஜேபி ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி பிளஸ் சீட்டு ஜெயிக்கும் பட்சத்துல அப்போ சிக்கல். இப்போ அது வேண்டாம், அது எலெக்ஷன்லாம் எல்லா ஃபேஸும் முடியட்டும், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன மாதிரின்னு. பட் இன்னொன்னு இதுல வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து இப்போ அண்ணாமலை வந்து ஸ்டோல் ஐ ஒன்ட் கிவ் கேஷ்ன்னு இருக்காரு. அதனாலே வந்து அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்றாங்க. பட் மற்ற தொகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா பரவாயில்ல வந்து பணப்புழக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. பட் நீங்களே ஒரு பேட்டி சொல்றீங்க, டிஎம்கே மே நாட் வாண்ட் ஆல் இட்ஸ் அலைஸ் டு வின் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முன்ன. பிகாஸ் விசிகாக்கெல்லாம் கூட வந்து உள்ளடி வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இல்ல டிஎம்கே மே நாட் வாண்ட் அப்படின்னு நான் சொல்லல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய என்ன சொல்றது ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ 2 சீட்ல கொடுத்தீங்க, 2 சீட்டும் ஜெயிச்சிட்டோம், அதனால 4 கொடுங்க அப்படின்னு அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப திமுக கூட தான் அவங்க போட்டிக்கிட்ட எல்லா சீட்டுலயும் வந்து ஜெயிச்சாங்க. அப்ப அவங்களும் வந்து அதிகமான தொகுதியில நிக்கணும்னு ஆசைப்படுறது கரெக்ட் தானே? இஃப் யூ அப்ளை தி சேம் லாஜிக். அதனால இது வந்து 26ல ஒரு சிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க ஏத்துப்பாங்களா, அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்றதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆஸ் அ கமெண்டேட்டர் இப்படி இருந்தா அப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட வேலை. இல்ல ஏன்னா இப்ப திமுக வந்து விறுவிறுப்பா வந்து பண விநியோகத்துல குறியா இருக்கிற போது தென் அந்த அடிபட்டு போற மாதிரி இருக்கு. அதனால தான் சொன்னேன் கூட்டணி அப்படி இல்லைங்க. அதுதான் சொல்றேன்னா அது ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி இருந்தால் அது கொஞ்சம் சிக்கலா இருக்குமே 26ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அதனால எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 2வது கமெண்டேட்டர் இங்க மைக்கு முன்னாடி உட்காந்து பேசுறது கிரவுண்ட்ல ஆடுறவங்களுக்கு காதுல விழாதுங்க.
அது ஹான்சி குரோனியாவோட போயிடுச்சு. அதை மைக்கு வச்சுட்டு ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இப்பெல்லாம் அது வந்து அந்த கமெண்ட்ரின்றது ஆடியன்ஸ்க்கு தான், நாட் ஃபார் த பிளேயர்ஸ். அது ஒண்ணு இருக்கு. ஓகே. பட் இப்போ திமுக மறுபடியும் திமுக வரேன். சப்போஸ் கிளீன் ஸ்வீப் பண்ணாங்கன்னா திரும்பி வில் தே என்கவுண்டர் மோர் அட்டாக்ஸ் பொலிட்டிக்கலி ஃப்ரம் பிஜேபி மோடி வருமா அவங்களுக்கு? இன்னும் மோர் இடி ரெய்டு தொல்லைகள்லாம் வரலாம். அதாவது இங்க ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அதுக்கும் இடிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா ஒரு தவறான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இடி அப்படின்றது வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கின்றது. அப்படி இல்லை, நீங்க இடி வெப்சைட்ல போயிட்டு அவங்க மொத்தம் எத்தனை ரெய்டு நடத்திருக்காங்க, எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அதாவது இன்றைக்கு எம்எல்ஏ எம்பி ஆறு எக்ஸ் எம்எல்ஏ எம்பி, இவங்களுக்கு எதிரான ரெய்டு வழக்குகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான பர்சன்டேஜ். மீதி எல்லாமே வந்து கம்பெனில இருக்கவங்க, அவங்க இந்த மாதிரி நிறுவனங்கள், தனிநபர்கள், அவங்களுக்கு எதிராக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஆனா இது மட்டும் தான் வந்து ஊடகங்கள்ல அந்த லைம் லைட்டுக்கு வருதுன்றதுனால ஏதோ இடி அப்படின்னாலே ஏதோ அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு அமைப்புன்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தான் பெர்பெச்சுவேட் ஆயிட்டு இருக்குது. அது கிடையாது. ஃபேக்ட் வந்து வேற. அதனால ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்றதுக்கும் இடி ரெய்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இடி வந்து ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வின் மாதிரி நடந்துக்கிறதா அர்த்தமா அப்படிதான் சொல்லலாம். இல்ல பொலிட்டிக்கல்ன்றது இல்ல, விட இன்னும் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்கன்னு தோன்றது இல்லையா? தப்பு பண்ணினா அவங்க யாரா இருந்தாலும் பிரச்சனையை சந்திச்சுதான் ஆவாங்க. அண்ட் இடி ஐடி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றது, ஐடியோடைய சக்சஸ் ரேட் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றத பாக்குறோம். முன்னாடி எல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு போறாங்கன்னா கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கலாம், அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ பின் பாயிண்டட் அக்யூரசியோட போறாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால சப்ஸ்டன்ஸ் இருந்தா போறாங்க. அடுத்தது இடியை பொறுத்த வரைக்கும் தானா அவங்க போயிட்டு இது பண்ண முடியாதுங்க. ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அதுக்கு மேலதான் அவங்க வந்து பில்டப் பண்ணிட்டு போலாமே தவிர தானா போயிட்டு அவங்க பண்ண முடியாது, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இது வந்து இப்பதான் அந்த சிபிஐக்கு அந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றத ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்போ எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள், அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் அப்படின்னும் போது எஃப்ஐஆர் அப்படின்றது யார் மூலமா வரும்? ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், ரைட்டா? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அப்ப அவங்களே ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு மேல இடி வந்ததுன்னா அதை தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரிதான். அதனால ரெய்டு வருமா வராதா அப்படின்னா எத்தனை விதமான எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்படுகின்றது இங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்றத பொறுத்துதானே தவிர இதுக்கும் நம்பர் ஆஃப் எம்பிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கல சுவாமி. அது கரெக்ட். பட் இப்போ அதிமுக மேல எப்படி வில் பிஜேபி ட்ரை டு அகைன் பிரேக் இட், வீக்கன் இட் ஃபர்தர்? இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிஞ்சது. ஏன்னா கூட்டணிக்காக காத்திருந்து இது பண்ணி விட்டதுனால வில்தே என்ன மாதிரி? அதாவது நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்காக கடைசி வரைக்கும் காத்திருந்தாங்க அப்படின்னு. ஆனா நீங்க அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பாருங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவரு வந்து கூட்டணியை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. என்ன துண்டை கட்டிக்கின்னு கொடுங்க அப்படின்னு போய் நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு லாங் பேக் சொன்னார் அவரு. ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து டாமினன்ட் பார்ட்னர் நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு யாரும் எங்களை கமாண்ட் பண்ண முடியாது, அதுதான் அர்த்தம். அண்ட் பல நேரங்கள்ல அவருடைய பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணியை பத்தி அவரு கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. நீங்க அவர் தலைவரா பதவி ஏற்ற ஒரு 4-5 மாசத்துல இருந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ எந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து ஐயோ அதிமுகவோட கூட்டணியே இருந்தாக வேண்டும் அப்படின்லாம் நினைச்சதே கிடையாது. கூட்டணி தேவையில்லை அப்படின்றதுதான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவருடைய ஐடியாவா இருந்திருக்கு. நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அடுத்தது இல்ல ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வேணா இஷ்டம் இல்லாம இருக்கலாம் கூட்டணியில, பட் அகில இந்திய பாஜக தலைமை கூட்டணிக்காக எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க.
அதிமுகல வந்து வெளிப்படையா சொன்னாங்க, அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த கூட்டணிக்கு தலையா இருக்காரு, அவர் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்போ கூட்டணி தான் முக்கியம்னு அவங்க நினைச்சிருந்தா ஒண்ணு அண்ணாமலை அவர்களை பதவியில இருந்து தூக்கியிருக்கலாம், இல்லன்னா அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு பா இது மாதிரி நாங்க கூட்டணி வேணும்னு நினைக்கிறோம், அதனால வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஒண்ணுமே நடக்கலையே. கரெக்ட். அப்போ கட்சிக்குள்ள வந்து இந்த ஆஃப் ஆறாங்கன்னா அந்த இவர் ஒரு பேட்டியில பார்த்தேன், அவர் பேரை ஞாபகம் மாட்டேங்குது. தட் இஸ் பிஜேபி ஆளுங்களே வந்து அதிமுக வந்து தாக்கி பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்ப இது முடிஞ்ச நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது 2 இயர்ஸ்ல, அப்ப திரும்பி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால காங்கிரஸ்ல காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ்குள்ள பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ்ல அதிமுக காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் 2 குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட போனோம், இவங்களுக்கு இவங்களோட போனோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 3 வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பாஜகலையும் திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு அப்படின்னு 2 குரூப் இருந்ததா சொல்லுவாங்க. இவங்க ஏன்னா 2 பேரோடையும் அவங்க அலையன்ஸ் வச்சிருக்காங்க, 2 பேரையும் இவங்களோட அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. காங்கிரஸ் மட்டும்தான் பாஜகவோட அலையன்ஸ் வைக்கல அப்படின்னு வச்சுக்காங்களேன் தேசிய அளவுல. அதனால நாங்க வந்து இல்ல, ஏன்னா ஏதோ ஒரு சில முனிசிபாலிட்டியில வந்து அந்த மாதிரியான இதுவும் வந்து, ஏன்னா ஒரு ஓட்டு அப்படின்னும் போது ஏதோ டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சொன்ன தேசிய அளவுல அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா அதோட அந்த பக்கம் திமுக கூட போலான்னு ஒண்ணு, அதிமுக கூட போலான்னு ஒண்ணு, இது எந்த காலத்திலும் இருக்கதான் செய்வாங்களே தவிர. பட் ஒரு விஷயம் அக்செப்ட் சுவாமி, இது வரைக்கும் இருந்த ஒரு தலைவர்கள்ல இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமை மிக்க கரெக்ட் அப்படிதான் சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு தலைவரை பாஜக பார்க்கவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2014 எடுத்துக்காங்க, அப்பவும் வந்து 3 அணிகள் தான், ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இந்த பக்கம் பாஜக அணி. அப்பெல்லாம் யாராவது வந்து பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்கும், 2ஆம் இடத்துக்கு வருமா, 3ஆவது இடத்துக்கு வருமா அப்படின்னு யாருமே பேசல. ஆல்சோ ரேம் ரைட்டா, யாரும் சேர்த்துக்கல பாஜகவை, திமுக அதிமுக 2 பேரும் சேர்த்துக்கல. அதனால அவங்க வந்து தனியா நிக்கிறாங்க, கூட இருக்க மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சுன்னு ஒரு அணியா நிக்கிறாங்க. இப்படித்தான் யோசிச்சிருந்தாங்களே தவிர இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. 2024 இருக்கிற அளவுக்கு 2014 இல்லை. அப்ப என்ன காரணம்? எல்லாம் ஒண்ணுதான், கட்சி வளர்ந்து. ஆனா இப்போ அந்த எக்ஸ்பிரஷன், அந்த இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து மாறி இருக்கு அப்படின்னா ஒரே காரணம் அண்ணாமலை தானே. எல்லாமே வந்து சேமா இருக்கு. அப்போ இந்த ரிசல்ட் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அப்போ புதுசா என்ன ஆட் பண்ணிருக்கீங்கன்னு போது நமக்கு தெரியுதுல்ல, அண்ணாமலை அவர்களாலதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட், அது ஒண்ணு இது இருக்கு. பட் பொதுவா காங்கிரஸ்க்கான ஆதரவு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, பிகாஸ் ராஜீவ் காந்தி லாஸ்ட் இஸ் லைஃப் இன் தமிழ்நாடு, மக்களுக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து இது பண்ணாலும் எப்படியோ whichever party align with the Congress, they are winning. Congress cannot win on its own, but if they align with DMK or ADMK, parliamentல எப்படியோ சீட்டு வந்துருதுன்னு தோன்றது இல்லையா? அதான் திமுக விட்டு விடாம வச்சிருந்தாங்க. இல்ல அதாவது ராஜீவ் காந்தி அசாசினேஷன் அதனால ஓட்டு அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பார்த்தா காங்கிரஸ் தனியா நிற்கும் போது ஒரு 10% ஓட்டு வாங்கி இருக்கணும்ல. டெபாசிட் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டாங்கல்ல அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன். தனியா வந்து ஆதரவு இல்ல, பட் அவங்க வந்து என்ன கேக்குறேன்னா, அப்ப தனியா நிற்கும் போது அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காதா மக்களுக்கு? யாராவது கூட்டணியோட இருக்கும் போது தான் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குமா? அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஒரு 3 to 4% ஓட் அப்படின்றது காங்கிரஸ் உடைய ஓட்டு. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வயசானவர்கள். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலும் போது அரவக்குறிச்சி தொகுதி கவர் பண்ண போயிருந்தேன் நானு. அது ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா வீடு இருக்கு. அப்போ அந்த வீட்டுல ஒரு வயசானவர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு தான் அப்படின்னாரு. ஐயா இந்த தொகுதியில காங்கிரஸ் நிக்கலங்க அப்படின்னா, நான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க?
அவ்வளவுதான். சோ அந்த ஒரு ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்னு இருக்கு, அது வந்து வேல்யூ அடிஷன் சொல்லலாம். அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. தனியா இருந்தா அவங்க அது ஜோக்கர் தனியா இருந்தா ஜெயிக்க முடியாது, ஆனா நமக்கு கையில வந்து சேரும் போது ஜெயிக்கிறோம் அப்படின்றது இல்லையா. சோ அந்த மாதிரி தான். அதுக்காக உடனே காங்கிரஸ் ஜோக்கரா அப்படின்லாம் வந்து டைட்டில் போட்டுறாதீங்க. நான் அப்படி சொல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். பழமொழி மட்டும் இல்ல, உதாரணம் சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது சுவாமி. அண்ட் கூட்டணி சேரும் போது நிச்சயமா, ஏன்னா அதுவும் திமுகவுக்கு வந்து கூட்டணி கட்டாயம் தேவை. அது இல்லாம அவங்களாலாம் வந்து ஜெயிக்க முடியாதுன்றத நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவுடன் சேர்ந்தார்கள் என்றால் அகைன் இந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் போது எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் ரீசன். மற்றபடி அவங்களோட ஒரு ட்ரெடிஷனலா ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நாங்க அந்த காலத்துல இருந்து காங்கிரஸ் அப்படின்னு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 77ல வந்து தே டச் 19% நினைக்கிறேன் இந்திரா காங்கிரஸ். அதுக்கப்புறமா 89ல நினைக்கிறேன் தனியா நிற்கும் போதும் அரௌண்ட் 19% ஏதோ வந்தாங்க. அத வந்து அவங்க அப்படியே சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்கணும். ஆக்சுவலா பாஜக இப்ப அதான் பிளான்னு நான் நினைக்கிறேன். கூட்டணின்னு சேர்ந்தா காங்கிரஸ் மாதிரி ஆயிரும். அதனால இதுல இருந்து நம்ம இதை சஸ்டெயின் பண்ணிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம், அதுதான் சரியான வழி. இப்போ ஒடிசால அப்படிதானே பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் அப்படிதானே பண்ணாங்க. அதனால அது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். பட் எப்படி வாட் இஸ் திங்க் அபௌட் தி ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நாம் தமிழர்? என்ன அவங்க எப்படி இந்த வாட்டி என்ன அவங்க ஹூம் ஆக்சுவலி அவங்க யார் ஓட்ட பிரிக்கிறாங்க? ஆக்சுவலி அதான் மெயினா, திமுகவா அதிமுகவா, எப்படி அவங்க how are they going to grow? What do you think about it, sir? என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் ஓட்டு அப்படின்றது வந்து யார் ஓட்ட பிரிக்கிறாங்க அப்படின்றத விட புதுசா வருகின்ற இளைஞர்களை வந்து அவருடைய காமெடி பேச்சுல ஈர்க்கிறார் சீமான் அவர்கள். ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, லாஜிக் கிடையாது, இங்க ஒண்ணு பேசுவார் அங்க ஒண்ணு பேசுவார், அதெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப தமாஷா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டெமோக்ரஸியில சொல்லுவோம் பாருங்க, இந்த மாதிரி தமாஷா ஏதாவது பண்ணிக்கினே இருந்தா ஜனங்க நமக்கு அப்படியே ஓட்ட அள்ளி குத்துருவாங்க அப்படின்னு பாருங்க. அதுதான் இங்க நடக்குது. அண்ட் பெரும்பாலும் அந்த யங் அண்ட் நியூ ஓட்டர்ஸ் தான் வந்து நாத்தாக்காவின் அந்த ஒரு பேஸா இருக்கு. அதனால ஓட்ட பிரிக்கிறாங்களா அப்படின்னா அது இன்னொரு நாள் அதை பத்தி பேசலாம். ஏன்னா when I was talking to last time also 10 பேர்கிட்ட பேசினேன். எக்ஸாம்பிள்னா 10 பேர் 5-6 பேர் மெட்ராஸ்லேயே வந்து பிரம்ம ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் பார்த்தோம்னா நான் சீமானுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எதுக்கு சீமானுக்கு போடுறீங்கன்னு கேட்கும்போது அவர் பேசி பிடிச்சிருக்கு, பட் அவர் இது வந்து பார்லிமெண்ட் அப்படின்னும் போது நீங்க சீமானுக்கு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னும் போது தென் தேர் திங்கிங். ஸோ தி இமீடியட் இம்பல்ஸ் வந்து சீமானுக்கு போடுறேன். ஸோ இந்த அடித்தட்டு மக்களை வந்து கொஞ்சம் கவர்ந்திருக்காருன்னு தோன்றது மற்ற கட்சியோட. தட்ஸ் வாட் மை கட் ஃபீலிங். மேபி ஐ மே பி ராங், பட் அதாவதுங்க நம்ம சேனல்லயே எல்லாம் சொல்றவங்க நண்பர்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் அப்படின்னு. அப்படி இருந்துச்சு ஊர் ஊரா மேடை போட்டு நம்ம இப்படி தமாஷா பேசுறோம்னா நான் கூட கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களுக்கு போட்டியா நானும் ஒரு காமெடி பார்ட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஜனங்களுக்கு வந்து காமெடி தாங்க பிடிக்குது. காமெடி படம் அப்படின்னா நம்பி வாங்குவாங்க விநியோகஸ்தர்கள்லாம். எப்படியும் கையை கடிக்காது, ஓடிடும் அப்படின்னு. சீரியஸான படம்னா தான் யோசிப்பாங்க ஓடுமா அப்படின்னு. காமெடிக்கு இன்னைக்குமே வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. அது சினிமா மட்டும் இல்ல, அரசியல் எல்லா இடத்துலயும் சுவாமி. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் நீங்க. சரி, நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க, ஃபைனான்ஸ் பண்ணுங்க, பாத்துருவோம். பண்ணிடலாம் சார். உங்களை பொதுச் செயலாளராக போட்டுறேன். டெஃபினெட்லி இல்ல, பட் இஃப் ஹி கெட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 7-8% ஓட்ஸ்னா வந்து உங்களுக்கு ஐ திங்க் இட் வில் பி ஒரு இல் பி டேக் அ நோட் ஆஃப் நினைக்கிறேன் இல்லையா? 8% வாங்கினார்னா அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல்ல போட்டி போடும்போது 8.some% ஓட்டு வாங்குறாருங்க. ஆனா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது, புரியுதுங்களா? சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த கிரெடிபிலிட்டின்றது இல்லாம போயிடுது. சோ இப்படியே ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் வந்து நாங்க 7, 10, 15, 20, 30 அது சான்ஸே கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா
அந்த அந்த கட்சியில இருக்கிற பலரே வந்து அப்படியே ரெகுலரா வெளில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறோம். அப்கோர்ஸ் மணிமா அளவுக்கு வேகமா போல, பட் ஸ்டில் வந்து அப்படி எப்படி புதுசு புதுசா வராங்களோ அந்த மாதிரி வந்து பழையவங்க எல்லாம் வெளில போறாங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அதனால நாத்தாக்கா வந்து பெருசா வளர்ச்சி அடையும்ன்றதெல்லாம் நான் நினைக்கல. Once again, we thank Mr. Arun Kumar Ji for coming to our channel and honoring us with his presence. ரொம்ப நன்றி அருண் சார் for your நன்றி time. நன்றி சுவாமி, நன்றி நன்றி. ஜெய் ஹிந்த். 1 second. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.